சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சுமை தாங்கி சித்தர். இந்த சித்தர் எங்கே தோன்றினார்? எப்படி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார்? இவருடைய பூர்வீகம் மற்றும் பின்னணி என்ன போன்ற தகவல் எதுவும் பல நெடுங்காலம் எவருக்கும் புரியாத புதிராக இருந்து வந்திருக்கிறது. 4 64 வரையான திசைகளுக்குரிய வழிபாட்டு முறைகளை திருவண்ணாமலையில் இருந்த தீர்த்தங்களை அடையாளமாக வைத்து விளக்கியவர் இந்த சித்தர். நமக்கு வழிபட தெரிந்திருப்பதெல்லாம் 8 திக்குகளை பற்றி விவரங்கள் மட்டும்தான். ஆனால் இவை தவிர 16 வகையான ஆத்ம திக்குகள், 32 வகையான பூர்வபல திக்குகள், 64 வகையான தேவ திக்குகள் உண்டு. இந்த 64 தேவ திசைகளிலிருந்து பூலோக மக்களுக்கு வருகின்ற கர்ம வினைகளின் விளைவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களது பாவங்களை தீர்த்தவர் என்பதனால் இச்சித்தருக்கு திக்கு பாப சுமை தாங்கி சித்தர் என்று பெயர். பூமியின் 8 திசைகளிலும் உள்ள அஷ்ட திக்கு பாலகர்கள் நம்மை தாங்கி சுமந்து காப்பதால் நித்தமும் அவர்களை நினைத்து வழிபடுதல் வேண்டும் என்பதை நிதர்சனமாக வலியுறுத்தியவர் இந்த திக்கு பாப சுமை தாங்கி சித்தர். அருணாச்சல சலவிருத்தி தீப ஆராத்தி பூஜை, அதாவது திருவண்ணாமலையை சுற்றிலும் 64 திசைகளிலும் 8 திக்கு பீடங்களை கல் தூண்கள் வடிவில் நிறுவி அதில் தீபமேற்றி மாலை சந்தியா வேளையில் 64 திசைகளிலும் திருவண்ணாமலையை நோக்கி ஆரத்தி பூஜை நடைமுறைப்படுத்தி தந்தவர் இவர். இந்த பூஜை இப்போது காலப்போக்கில் மறைந்து போய்விட்டு இருக்கிறது. திருவண்ணாமலையின் 64 திசைகளில் எந்த திசையிலிருந்தும் எந்த நேரத்திலும் எப்போதும் தோன்றக்கூடியவர் இவர். இவர் திருவண்ணாமலைக்கு வருவதற்கு முன்பு தாம் சென்ற இடங்களிலெல்லாம் இது போன்று ஆயிரக்கணக்கான சுமைதாங்கி கற்களை நிறுவி அதன் உச்சியில் தீபமேற்றி வழிபட்டிருக்கிறார். இதன் அடையாளமாக திருவண்ணாமலையில் கூட பல வருடங்களுக்கு முன்பு வரை திக்கு பாப சுமைதாங்கி சித்தர் நிறுவிய சுமைதாங்கிகள் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் உதாரணத்திற்கு ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமம் இருக்கும் இடத்திற்கு அருகே பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சந்திரலிங்கம் அருகே இருந்த பழமை வாய்ந்த சுமைதாங்கி இச்சித்தர் நிறுவியது ஆகும். திருவண்ணாமலையில் இரவு நேரங்களில் சுமைதாங்கியின் மீது மட்டுமே மேலேறி அமர்ந்து ஓய்வெடுப்பார். அதில் ஒரு சமயம் கூட படுத்து உறங்கியது கிடையாது. வெயிலில் கூட வெட்ட வெளியில், அதுவும் இந்த சுமை தாங்கியில்தான் இவர் தங்குவது வழக்கம். தரையில் படுப்பது கிடையாது. அப்படி இவர் செல்லுகின்ற வழியில் சுமை தாங்கி எதுவும் தென்படாவிட்டால் பல மைல் தூரம் நடந்து சென்று எந்த இடத்தில் சுமைதாங்கி இருக்கிறதோ அங்குதான் தங்கி ஓய்வெடுப்பார். மக்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஆத்ம பிரதக்ஷணம், நேத்திர பிரதக்ஷணம், சுழல்வாரி அங்க பிரதக்ஷணம் என்னும் 12 விதமான திக்கு வழிபாட்டு முறைகளை மக்களுக்கு விளக்கிய இச்சித்தர் சுமை தாங்கியே இல்லாத பாலைவனங்களில் கூட நெடுந்தூரம் நடந்து சென்றிருக்கிறார். தான் போகின்ற வழியில் குறைந்தது 2 மைலுக்கு ஒரு சுமைதாங்கி கல்லை நிறுவியிருக்கிறார் இச்சித்தர். எப்போதும் இவர் தமது தோளில் ஒரு சிறு மூட்டையுடன் தான் இருப்பார். அதை எந்த நேரத்திலும்
கீழே வைத்தது கிடையாது. ஈசனின் ஆணையாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் குறிப்பிட்ட சில ஜீவன்களின் கர்ம வினைகளை ஓரளவு தாம் தாங்க வேண்டிய கடமையை கொண்டிருப்பதாக சூட்சுமமாக சிலருக்கு எப்போதாவது சொல்லுவது உண்டு. இதற்கு முன் மிக பலர் இவரிடம் வந்து, ஏன் இப்படி ஒரு சின்ன மூட்டையை எப்போதும் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை சற்று கீழே இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறக்கூடாதா? அப்படி இல்லை என்றால் அதை இந்த சுமைதாங்கி கல்லின் மீதாவது வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கக்கூடாதா என்று இவரிடம் கேட்டவர்களுக்கு பதில் எதுவும் அளிக்காத இவர் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த போதுதான் அதற்கான விடையை மிகவும் பணிவாக விவரித்தார். மக்களின் கர்ம பாரமான இச்சிறு மூட்டையை இந்த பூமியால் கூட தாங்க இயலாது என்று அவர் சொல்லிய போதுதான் அச்சித்தரின் மகத்துவத்தை மக்களால் உணர முடிந்தது. இந்தியாவின் பல பாகங்களிலும் 64 திக்குகளிலும் இவர் நிறுவிய கல் தூண் ஸ்தூபிகளுக்கு ஸ்ரீ காயத்ரி ஸ்தூபி என்ற பெயர். இந்த வகையில் இவர் நிறுவிய ஸ்தூபி ஒன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் மணாலி அருகே உள்ள காயத்ரி ஆலயம் ஒன்றில் காயத்ரி ஸ்தம்பம் என்ற பெயரில் இப்போதும் காணப்படுகிறது. இவர் அமைத்த ஒவ்வொரு சுமைதாங்கி கல்லும் பல கோடி மந்திராட்சர சக்திகளை பதித்திருப்பதால் அச்சுமைதாங்கி கல்லில் படுத்தோ அமர்ந்தோ தியானித்தவர்களுக்கு நல்ல மனோசக்தி கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திருவண்ணாமலையின் 64 திக்குகளிலும் இவர் நிறுவிய சுமைதாங்கி கற்களுள் மிக பல இப்போது மறைந்துவிட்டிருக்கின்றன. மிக பழமையான அக்காலத்தில் திருவண்ணாமலையில் மிக்க நீர்நிலையோடு செழித்து காணப்பட்ட 360 தீர்த்தக்கரையிலும் சுமைதாங்கி கற்களை நிறுவியிருக்கிறார் இச்சித்தர். இந்த 360 சுமைதாங்கிகள் மட்டும் என்றில்லாது திருவண்ணாமலையில் 64 திக்குகளிலும் இருந்த சுமைதாங்கி கற்கள் கூட இப்பகுதியில் கிரிவலம் வருவோருக்கு அமர்ந்து இளைப்பாரி தங்கி செல்ல ஏதுவாக இருந்திருக்கின்றன. இதில் ஒரு அதி அற்புதமான விஷயம் என்னவென்றால், பில்லி, சூன்யம், ஏவல் மற்றும் மந்திரங்களால் தொல்லைக்குள்ளாகி சீரழிந்த குடும்பங்கள், மிகுந்த அவதிக்குள்ளானோர், துன்பத்தில் உழன்று கிடப்போர் இச்சித்தர் தம் ஆத்ம பலத்துடன் நிறுவிய இந்த சுமைதாங்கி கற்களின் மீது அமர்ந்து தியானித்து திருவண்ணாமலையை ஆழ்ந்த பக்தியோடு வழிபட்டு கிரிவலம் வந்த அருணாச்சலேஸ்வரரை வணங்கிவிட்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பினால் அந்த பில்லி சூனிய கட்டுகள் அழிந்து அந்த குடும்பங்கள் நிலையான நிம்மதியை பெறுவதை கண்கூடாக கண்டிருப்பார்கள் மிக பலர். இப்படி மக்களுக்கு பல வகையிலும் நன்மைகளையும் சமூக சேவைகளையும் புரிந்து வந்த இச்சித்தர் ஒரு கல்ப யுகத்தின் மகா சிவராத்திரி நாளிலே 64 திக்கிலும் தீபங்களை ஏற்றி வைத்து அந்த 64 திக்குகளிலும் தோன்றிய மிக பிரம்மாண்டமான ஐக்கிய ஜோதியில் தம்மை ஐக்கியமாக்கி கொண்டார். அக்காலத்தில் வாரம் ஒரு முறையும் பௌர்ணமி தோறும் இவர் தலைமையில் திருவண்ணாமலையில் மக்கள் கிரிவலம் வரும் அரிய காட்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் காத்து இருந்திருக்கின்றனர். 64 திக்கிலிருந்தும் திருவண்ணாமலையை நோக்கி சாஷ்டாங்கமாக பூமியில் விழுந்து வணங்குகின்ற திக்கு சக்தி கிரிவல முறையை முதலில் இக்கலியுகத்தில் ஏற்படுத்தி தந்தவர் இந்த சித்தர்தான்.
இந்த வகையில்தான் திபேத்தியர்கள் தரையில் விழுந்து நமஸ்கார பிரதக்ஷணம் செய்து வணங்கி கைலாயத்தை கிரிவலம் வருகின்றனர். திக்கு பிரதக்ஷண முறை, திக்கு வழிபாட்டு முறை போன்றவற்றை திருவண்ணாமலையில் வருடத்தின் 8 வாஸ்து நாட்களிலும் சிறப்பாக நிகழ்ந்திருக்கும். இந்த சித்தர் ஸ்தூல வடிவிலும் சூக்ஷ்ம வடிவிலும் வலம் வரும் மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வருவது பல நற்பலன்களை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனலாம். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.